ஸோ டாப் ரேமனை வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்டியான நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க கடையில் நூடுல்ஸ் கேட்கவே மாட்டாங்க. ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டான எக் நூடுல்ஸை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த நூடுல்ஸ் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக நம்ம வெஜிடபிளும் இதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க, 250 கிராம் அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரேமன் பெரிய பேக்கெட் தான் எடுத்துருக்கேன். இல்லை ஒரு 5 பீசஸ் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட மசாலாக்களையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பசங்களுக்கு 5 நிமிஷத்தில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சிடலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன பழமாக சேர்த்துக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெஜிடபிள்ஸை இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. அதாவது ஒரு பீஸ்க்கு 1 கப் டம்ளர் வீதம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடையில் கொடுத்துருக்க மசாலா தூள்களையும் இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 5 பீசஸையும் இதில் ஆட் பண்ணி ஃபைனலாக அப்புறம் என்ன நம்ம பசங்களுக்கு பிடித்தமான அந்த முட்டையை தான் 2 முட்டை உடச்சு ஊற்ற போகிறோம். உடச்சு ஊற்றிட்டு நல்லா வந்து விடாமல் அப்படியே கிளறிடுங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த எக் நூடுல்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர்